தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள அதிருப்தி எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்சி அலுவலகம் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் நாடகம் ஆடுவதாகவும் அவர்களால் கட்சியின் பலம் குறையாது என்றும் தெரிவித்துள்ளார். போயிருக்கிற 12 பேர்னா அந்த 12 ஓட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுல வேற எந்த கருத்து இல்ல. தொண்டர் கருத்து, நிர்வாகிகள் கருத்துங்கிறத எல்லாமே கேப்டன் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தான் இந்த இயக்கம் நடக்கும். இந்த கேப்டன் தொண்டர்களுடைய கருத்து கேட்கும் போது தொண்டனுடைய வாழ்வுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார ஒழிய சுயநல விரும்பிகளுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கல. இவர்கள் போனதுனால கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு போய் சொல்றாங்க கட்சிக்கு வளர்ச்சிக்கு நாங்களும் பாடுபட்டுருக்கோம். கேப்டன் மேல விருப்பப்பட்டு தான் நான் வந்தேன், இவர் வந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி தொண்டனும், அத்தனை லட்சம் தொண்டனும் கேப்டனை விரும்பி தான் வந்திருக்கிறோம். அதே போல அவங்க போய் லெட்டர் கொடுத்தாங்க, கடிதம் கொடுத்தான்னு சொல்றதெல்லாம் எதுவுமே பொய். இவங்களா, அதாவது திமுக கிட்ட வியாபாரம் பேசி படிச்சிருச்சு, அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்கு வச்சுனா கேப்டனுக்கு கடிதம் கொடுத்தாங்கிறாங்க. ஏன் கடிதம் தினம் கேப்டன் கூட பக்கத்திலே உட்காந்து சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லி கேட்கலன்னா என்னுடைய கருத்து கேப்டன் கேட்கலாங்கிறதுக்கு வச்சுனா என்னுடைய கேட்கலாங்கிறது வச்சு நான் கட்சி விட்டு வெளியே போனா ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க. கட்சி தலைமை அதெல்லாம் கேட்கணுமா?